வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள எவ்வளவோ பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த உலகமே இருட்டாகி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? இந்த இருட்டுக்குள்ள நீங்க மட்டும் தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு பயம் இருக்கா? நேத்து வரைக்கும் உங்க போன்ல வந்த குட் நைட் மெசேஜ் இன்னைக்கு வரல. அந்த ஒரு மெசேஜுக்காக உங்களோட போன் ஸ்கிரீன் வெளிச்சத்தையே பார்த்துட்டு உங்க கண்ணு செவந்து போயிருக்கும். நீங்க யாருக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நின்னீங்களோ இன்னைக்கு அவங்களே உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க செஞ்சது எல்லாமே தப்பு, நீங்க பேசுனது எல்லாமே தப்புன்னு அவங்க அடுக்கடுக்கா சொல்லும் போது நாம உண்மையாவே தப்பு பண்ணிட்டோமோன்னு உங்களையே நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க மேல உங்களுக்கே இருந்த நம்பிக்கை இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கும். ஆனா ஒன்னு சொல்லவா, நீங்க வச்சது அன்பு இல்லைங்க, அது ஒரு தவம். ஒரு முனிவன் காத்து கிடக்கிற மாதிரி அவங்களுக்காக நீங்க காத்து கிடந்தீங்க. அவங்களுக்காக உங்க நிம்மதியான தூக்கத்தை விட்டீங்க, உங்க எதிர்காலத்துக்கான வேலையை விட்டீங்க, ஏன் உங்க சுய மரியாதையை கூட தூக்கி போட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடுனீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட நீங்க துடிச்சு போயிருப்பீங்க, துடிச்சு மருந்தோடு ஓடி இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இவ்வளவு அழுதுட்டு இருக்கும்போது, இங்க உங்க உயிர் போயிட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் இல்லனா அந்த பொண்ணு உங்களை ஒரு ஆப்ஷனா தான் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு போர் அடிக்கும் போது பேசுறதுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் போது ஆறுதல் தேடுறதுக்கும் நீங்க ஒரு கருவியா தான் இருந்திருக்கீங்க. ஆனா நீங்க அவங்கள உயிருக்கு உயிரா பார்த்தீங்க. அதுதான் நீங்க பண்ண ஒரே பெரிய தப்பு. அவங்க இப்போ உங்களை ஒரு பழைய துணி மாதிரி கலட்டி போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்குல்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்ன மறந்துட்டு வேற ஒருத்தர் கூட போனாங்க? இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவோட கடைசி 2 நிமிஷத்துல இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இப்போ உங்க கண்ணுல வர்ற கண்ணீர் அப்படியே நிற்கும். அவங்களுக்கு இது வெறும் கேம், ஆனா அந்த கேம்ல அவங்க உங்களை எப்படி வச்சு செஞ்சாங்கங்கிற உண்மையை நான் இப்போ உடைக்க போறேன். இந்த வீடியோ முடியும் போது அட பாவிங்களா, இதுக்குத்தானா இவ்வளவு அழுதோம்னு நீங்களே சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். கிளம்பலாமா? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்க மேல வச்ச அந்த அதிதீவிர அன்பு தான் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறிடுச்சு. ஒருத்தருக்கு நீங்க அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும் போது அவங்க மைண்ட்ல இவன் இல்லனா இவ எங்கேயுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நாம என்ன பண்ணாலும் தாங்கிக்குவாங்க, ஒரு கால் பண்ணா ஓடி வந்துருவாங்கங்கிற ஒரு தைரியம் வந்துரும். அதனாலதான் அவங்க உங்களை மதிக்கிறத நிறுத்துறாங்க. நீங்க இப்போ செய்ய வேண்டிய முதல் காரியம் அலட்சியம். அவங்க மெசேஜ் பண்ணலையா, போனை ஓரமா வைங்க. அவங்க ஸ்டேட்டஸை பார்க்காதீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கண்ணுல படாம மறைஞ்சு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு உங்க மேல ஒரு பயம் வரும். அடே இவன் எங்க போனான்னு அவங்க தேடணும். அடுத்ததா உங்க மௌனம் தான் அவங்கள சாகடிக்கும். அவங்க இப்போ வேற ஒருத்தர் கூட இருக்கிறத பார்த்து நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் ஒரு கெத்தை கொடுக்கும். பார்த்தியா, இவன் எனக்காக எப்படி அலையிறான், நான் இல்லாம இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு அவங்க புது ஆள்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அமைதியாயிருங்க. நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த சைலன்ஸ் அவங்க நிம்மதியை கெடுக்கும். மூணாவது விஷயம், உங்க பலவீனத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பா அவங்க கிட்டயே போய் நீ இல்லாம நான் செத்துருவேன், எனக்கு யாருமே இல்லைன்னு கெஞ்சாதீங்க. நீங்க எப்போ உங்க வலியை வெளிப்படுத்துறீங்களோ அப்போ நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா நீங்க முன்ன விட இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஒரு பொய் சிரிப்பாவது சிரிங்க. நீங்க சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்தாலே அவங்க வயிறு எரிய ஆரம்பிக்கும். நம்ம இல்லாம இவன் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கான்ங்கிற கேள்வி அவங்கள தூங்க விடாது. நாலாவதா ஒரு ரகசியம் சொல்லவா, அவங்க இப்போ புதுசா ஒருத்தர் கூட இருக்காங்களா,
அதை பார்த்து அவங்களுக்கு மட்டும் எப்படி உடனே இன்னொன்னு கிடைச்சதுன்னு துடிக்காதீங்க. அதுக்கு பேரு லவ் கிடையாது, அதுக்கு பேரு ரீபவுண்ட். உங்களை காயப்படுத்துறதுக்காகவும் தன்னோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அவங்க அவசரமா கையில எடுத்திருக்கிற ஒரு பொம்மை தான் அந்த புது ஆள். ஒரு காயத்தை மறைக்க இன்னொரு காயத்தை உருவாக்குறாங்க, அவ்வளவுதான். தன்னோட தப்பை மறைக்கவும் உங்களை ஒண்ணும் இல்லாதவன் ஆக்கவும் அவங்க ஆடுற ஒரு நாடகம் இது. அதனால அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த புது ஆள் மேலையும் அவங்களுக்கு சலிப்பு வரும். அப்போ அவனுக்கும் அதே நிலைமை தான் வரப்போகுது. ஏன்னா குணத்தை மதிக்காதவங்க கிட்ட போற யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. அஞ்சாவதா, உங்க கெத்தை ஏத்துங்க. ஒரு துரோகத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி மாறணும் தெரியுமா? பார்த்தாலே மிரளணும். உங்களை வேணாம்னு சொன்னவங்க அப்புறமா உங்களை பார்க்கும்போது அடடான்னு ஆச்சரியப்படணும். ஜிம்முக்கு போங்க, உங்க உடம்ப ஒரு சிலையா மாத்துங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, புது ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, உங்க மேல காசு செலவு பண்ணுங்க. நீங்க உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக்கிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க தன்னம்பிக்கை கூடும். உங்களை வேணாம்னு சொன்னவங்க ஒரு கூட்டத்துல உங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்களை ஏண்டா விட்டோம், இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அழகா மாறிட்டாங்களேன்னு ஒரு செகண்ட் நினைக்கணும். அந்த வருத்தம், அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆகச்சிறந்த தண்டனை. ஆறாவது விஷயம், நினைவுகளை அடியோடு அழிங்க. அவங்க கொடுத்த நினைவுகளை முதல்ல அழிங்க. அந்த போட்டோஸ், அந்த பழைய மெசேஜ், சேட், அவங்க கொடுத்த கிஃப்ட், இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க வாழ்க்கையில ஒரு இன்ச் கூட முன்னேற முடியாது. பழைய குப்பையை வச்சுக்கிட்டு புது மாளிகை கட்ட முடியாது. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்க. போனை கிளியர் பண்ணாதான் உங்க மனசு கிளியர் ஆகும். அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க. அவங்க கூட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. உங்க போன் மட்டும் இல்ல, உங்க மனசும் அந்த நிழல்கள் இல்லாம சுத்தமாகணும். அப்போதான் புது வாழ்க்கை உள்ள வரும். ஏழாவதா, உங்க கரியர்ல கவனம் செலுத்துங்க. காசு சம்பாதிங்க நண்பர்களே. இந்த உலகத்துல காசு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை, அதிகாரம் எல்லாமே. உங்க நேரத்தை அழுறதுல செலவு பண்ணாம ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுல செலவு பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போய் கார்ல இறங்கி கெத்தா நிக்கும் போது உங்களை ஏமாத்தினவங்க அதே இடத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கணும். அன்னைக்கு நீங்க அவங்கள அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு புன்னகையோடு கடந்து போகணும் பாருங்க. அதுதான் செம கெத்து. உங்க வெற்றி அவங்க காதை கிளிக்கணும், உங்க வளர்ச்சி அவங்கள தூங்க விடக்கூடாது. எட்டாவது உண்மை, யாருக்காகவும் அவைலபிளா இருக்காதீங்க. நீங்க யாருக்காகவும் எப்பவுமே அவைலபிளா இருக்காதீங்க. அவங்க எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா பேசலாம், நினைச்சா பேசலாம்னு நீங்க ஒரு சத்திரமா இருந்தா எல்லாரும் வந்துட்டு தான் போவாங்க. நீங்க ஈஸியா கிடைச்சா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இனிமே உங்ககிட்ட பேசணும்னா அவங்க தவம் இருக்கணும். உங்க ஒரு ரிப்ளை கிடைக்க கூட அவங்க காத்து கிடக்கணும். உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வைரமா மாத்திக்கோங்க. ஐ எம் பிஸி அப்படிங்கிற வார்த்தை உங்க அடையாளமா மாறணும். நீங்க உங்க வேலையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் அவ்வளவு பிஸியா இருக்கணும். ஒன்பதாவதா, அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க நண்பர்களே. ஆனா அவங்க செஞ்சதை மட்டும் ஒருபோதும் மறக்காதீங்க. மன்னிப்பு அவங்களுக்காக இல்ல, உங்க மன அமைதிக்காக. அவங்கள வெறுத்துக்கிட்டே இருந்தா உங்க மனசுல அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்தை காலி பண்ணுங்க. நீ போயிட்ட, எனக்கு சந்தோஷம்தான், உன்னால எனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சது, மனுஷங்களை அடையாளம் காண கத்துக்கிட்டேன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருங்க. மன்னிப்பு தான் உங்களை அந்த பாரத்துல இருந்து விடுவிக்கும். ஆனா மறுபடியும் அவங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள சேர்க்காதீங்க. பத்தாவதா, உங்க செல்ஃப் லவ். இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் உங்க செல்ஃப் லவ். மத்தவங்களை நேசிச்சதுல, மத்தவங்களை கவனிச்சுக்கிட்டதுல ஒரு 10% உங்களை நீங்களே நேசிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும், அதை செய்யுங்க. நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆளு. உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கு. யாரோ ஒரு தகுதியற்ற மனுஷனுக்காக, உங்களை மதிக்க தெரியாத ஒருத்தருக்காக உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க. நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த நபர்னு உங்களுக்குள்ள நீங்க நம்புற அந்த நிமிஷம் இந்த உலகம் உங்க பின்னாடி வரும். சரி நண்பர்களே, வீடியோவோட ஆரம்பத்துல ஒரு ரகசியம் சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? அவங்க உங்களை ஏமாத்திட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் உங்களுக்காக வச்சிருந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்காரு. உங்களை மதிக்காத, உங்களை மட்டமா நினைக்கிற ஒருத்தர் கூட நீங்க வாழ்நாள் முழுக்க இருந்திருந்தா உங்க வாழ்க்கை நரகமா போயிருக்கும். இப்போ அந்த நரகத்துல இருந்து
நீங்க விடுதலை ஆகிட்டீங்க. இது கொண்டாட்டத்துக்கான நேரம், அழுகைக்கான நேரம் இல்ல. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். இனிமே பிறக்க போறது ஒரு புது நெருப்பு. உங்களை வேணாம்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளனா நின்னு காட்டணும். அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்க கண்ணுல ஒரு பொறாமை தெரியணும். அதுதான் நீங்க ஜெயிக்கிற இடம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களால முடியும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருந்தா கமெண்ட்ல ஆட்டம் ஆரம்பம்னு டைப் பண்ணுங்க. உங்க கதையை என் கூட ஷேர் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை கெத்தா மாத்த நான் இருக்கேன். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே போல்ட். இது உங்க வாழ்க்கை. இதை வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஜெயிச்சு காட்டுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.